Good morning students, I am Vetrichelli from Chemistry Simplified Tamil. இன்னைக்கு நம்ம chemical kineticsல evaluate yourselfல இருக்கிற first questionல இருக்கிற ரெண்டாவது question பார்க்குறோம். இப்போ questionனை நான் படிக்கிறேன் பாருங்க. Consider the decomposition of N2O5 to give the NO2 and oxygen. At a particular instant, N2O5 disappears at a rate of 2.5 into 10 power minus 2 mole decimeter cube second inverse. At what rate of the NO2 and O2 are formed and what is the rate of the reaction? இப்போ கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா N2O5 டீகம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஈக்குவேஷன் வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து அதில் என்ன கொடுக்குறதுக்கு கேல்குலேட் பண்ணால் NO2 O2உடைய ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கணும், ரேட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ 3 வேலை இருக்குது, அதை 1 by 1 பார்க்கலாம். இப்போ இது மாதிரி ரியாக்ஷன் இருக்கும் பொழுது நான் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல ஓகேவா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த ஈக்குவேஷனை எழுதி பேலன்ஸ் பண்ணிட்டேன். பேலன்ஸ் பண்ணின பிறகு நம்ம என்ன எழுதியிருக்கேன்னா ரேட் ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா ரியாக்டன்ஸ்க்கு மைனஸ் போடுறோம், ப்ராடக்ட்ஸுக்கு ப்ளஸ் போட்டு இந்த ஸ்டாக்கியோமெட்ரி கீழே கொடுத்துறோம். சரி, இதுதான். இப்போ இதுக்கப்புறம் உனக்கு இதில் முக்கியமாக தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா ROன்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். இது வந்து என்னன்னா இதோடைய ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ், இது மட்டும்தான் இதோடைய ரேட் ஆஃப் ஃபார்மேஷன், இது வந்து ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன். இந்த ஸ்டோக்கியோமெட்ரி இல்லாமல் தான் நீ பார்க்கணும். இப்போ இதோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸோடு சேர்ந்து உனக்கு 2.5 into 10 power minus 2 கொடுத்துருக்காங்க. இது கேட்குறாங்க. அப்போ 1/4 போட்டுட்டு இதை எழுதிக்கோங்க. ஸோ தே ஆர் ஆஸ்கிங் திஸ் இஸ் த கொஸ்டின். அப்போ என்ன ஆகணும், இதுவும் கேன்சல் ஆகிட்டு 2 இந்த சைடு வந்துன்னா 2.5 into 10 power minus 2. அப்போ இதை ஆன்சர் பண்ணோம்னா உனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2.5 into 2 5 into 10 power minus 2. திஸ் இஸ் ஒன் ஆன்சர். அப்போ இந்த ஆக்சிஜன் கேட்குறாங்க அப்படின்னா இதையும் கனெக்ட் பண்ணுங்க. என்னது 1/2 into இதோடைய வேல்யூ 2.5 into 10 power minus 2 equal to ஆக்சிஜன் கொடுத்துறாங்க. அப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா 1.25 into 10 power minus 2. இதுதான் ஆக்சிஜனுடைய வாட் இஸ் கால்ட் அஸ் அ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஆக்சிஜன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இன்னும் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இருக்குது. ரேட் ஆஃப் ரியாக்ஷனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், இதுவும் சமம். இப்போ எது ஆக்சிஜனுடைய ரேட்டோ அதுதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ்? இதுக்கு என்ன பண்ணணும் கண்டுபிடிச்சோம் நம்ம 1.25 into 10 power minus 2 போட்டோம்னா அதுதான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். அப்போ இந்த இது புரியத்தாக மிஸ் இப்போ எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கணும், இது ஒரு ட்ரெயின் போடுறேன், இது மாதிரி ட்ரெயின் போட்டிருக்கேன், இது என்ஜின்மா, இதில் நம்ம ஸ்டூடெண்ட் இருக்கிறீங்க, இதில் மிஸ் இருக்கிறேன், இதில் காட் இருக்கிறாங்க. இப்போ ட்ரெயினுடைய ஸ்பீடு 80 km/hனா நீ ஸ்டூடெண்ட் ஸ்பீடு கேட்டாலும் அதுதான் சொல்லுவாங்க, மிஸ்ஸோடைய ஸ்பீட் கேட்டாலும் அதுதான் காட். அது மாதிரி இல்லைன்னா ஒரு ரியாக்ஷனில் ட்ரெயினுக்கு ஒரு ஸ்பீடு தான், அதே மாதிரி ஃபுல் இருக்கும், இவன் ஃபுல்லும் சேர்ந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஒரே ஒரு ஆன்சர் தான். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.